நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் 2 சில்லு, 10 பல், 10 பீஸ் முந்திரி, கசகசா 1 டீஸ்பூனு, கல்பாசி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்துக்கோங்க 2 2. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு பிரியாணி எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி மசால், 1 டீஸ்பூன் மல்லி மசால், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். அதனால தான் நான் ஒரே ஒரு தக்காளி பழம் சொன்னேன். ஏன்னா ரொம்ப புளிப்பாகிடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது, அதனால். ஸோ 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் கலந்துக்கலாம். ஸோ இதில் 2 சில்லு தேங்காய், 10 பல் 10 பல் முந்திரி, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ நெய் விட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவு தண்ணி கலந்துட்டு, ஸோ ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். ஸோ புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் ஊற்றிட வேண்டாம், ஒரு நார்மலான தயிர் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா லிட்டு போட்டு குக்கரில் நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். மார்னிங்கே நம்ம பண்ணோன்னா அந்த டே ஃபுல்லாக நமக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே வேண்டியதில்லை. ஸோ அருமையான ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. நான்வெஜ் பிரியர்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் இல்லாத டைம் என்னடா இன்றைக்கி நான்வெஜ் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான டிஷ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.